ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, தீபாவளி விழாவை முன்னிட்டு 4 வகையான பாயசத்தை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பருப்பு கழுவி நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பருப்போட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்போட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அந்த பருப்பும் அந்த நெய்யும் ஒன்று சேர நல்லா வறுத்து விட்டுக்கணும். ஒன்று சேர வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்போட கலர் கொஞ்சம் கூட நிறம் மாறக்கூடாது. அதனால் அந்த ஃப்ளேவர் வெளியில் வரும் போதே நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கணும். சிறுபருப்பு இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நீங்கள் பாயசம் வச்சு பாருங்கள். அதோடைய டேஸ்ட், அதோடைய ஃப்ளேவர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வறுக்காமல் செஞ்சிங்கன்னா அதோடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வறுத்து செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி வறுக்காமல் நீங்கள் பாயசம் வச்சு பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். பருப்பு அந்த நெய்யில் நல்லா வறுப்பட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இப்போது பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும். 3 விசில்லையே நம்மளுக்கு பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். 3 விசில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். 3 விசில்லே பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. வெல்லம் கரைக்க ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. 150 கிராம் பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெல்லம் அந்த தண்ணியில் முழுசாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். 150க்கு பதிலாக 200 கிராம், ஒருவேளை நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 150 கிராம் பதிலாக 125 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை கரைசல்லையே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறனால அதோடைய ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். இதிலே ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெல்லம் இன்னும் நல்லா கரையணும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பை நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன குக்கரில் வேக வச்சனால நான் கடாயில் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பெரிய குக்கரில் வேக வச்சிங்கன்னா நீங்கள் அதிலே டேரெக்டாக வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தையும் வடிகட்டி பருப்பில் சேர்த்துக்கோங்க. பருப்பும் வெல்லமும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது கொதிச்சு நுர தள்ளி வரும். அந்த அளவுக்கு ஒன்று சேர நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு அடியில் தங்கி நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர கொதிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. ஒரு 4 நிமிஷத்தில் எனக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்க ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு ஒரு பெரிய பத்த தேங்காவை எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்க முடியுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு அந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் நெய்யில் நல்லா வறுப்பட்டு அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ட்ரை நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரியும் தேங்காவும் நெய்யில் நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கோங்க. கிழங்கு தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல அந்த கிரேட்டரை வச்சு சக்கரவள்ளி கிழங்கை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா கிழங்கும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு ஒரு அலசி எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ண சொல்கிறேன்னா, துருவின பிறகு அதோடைய ஸ்டார்ச், அந்த மாவு தன்மை இருக்குல்ல, எக்ஸஸாக வெளியில் ஏறும். அதனால் ஒரு வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம துருகின கிழங்கு கருத்து போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். துருகி ஒரு அலசியாச்சு. இது ஓரமாக வச்சுக்கோங்க. பாயாசம் பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நெய் நல்லா உருகின பிறகு நம்ம துருகி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. துருகின கிழங்கு வதங்கி சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும்.
கிழங்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வதங்கிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் ஃபுல் க்ரீம் பால் 1/2 லிட்டரு நல்லா காசி ஆற வச்சு கடாயில் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பால் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி தான் சேர்த்துருக்கோம். இப்போ கிழங்கு மட்டும் தான் நல்லா வேகணும். அதனால் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் கிழங்கு நல்லா வேகும். அதே சமயத்தில் பால் ரொம்ப சுண்டவும் சுண்டாது. இப்போ லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இதில் ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். குங்குமப்பூ சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். அப்பப்போ இடையிடையில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. இப்போது நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கே நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கணும். ஒரு 50லேருந்து 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 75 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காவை நுணுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து ஒரு கலரி விடுங்க. ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த பால், சர்க்கரை, அந்த கிழங்கு 3ம் ஒன்று சேர நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரை நட்ஸை வறுத்து சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரியை உடச்சி எடுத்துருக்கேன். 10 பாதாமை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை 2த்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் பாதாமும் லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போது 10லேருந்து 15 ட்ரை கிரேப்ஸை சேர்த்துக்கோங்க. திராட்சையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. திராட்சை உங்களுக்கு பலூன் மாதிரி நல்லா ஊப்பி வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயாசத்தில் சேர்த்துப்போம். நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை பாயாசத்தில் சேர்த்துப்போம். பாயாசத்தில் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எந்த பச்சரிசி இருக்கோ அந்த பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் அந்த அரிசியோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் 4-5 பல்ஸ் விட்டு அரிசியை ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கணும். 4-5 பல்ஸ்னா ஆன் ஆஃப்ன்ற மாதிரி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி இந்த மாதிரி தான் உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல தண்ணி ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம். 1 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற விட்டாச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாயசம் செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை அந்த தண்ணியோடைய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுலேருந்து 5 நிமிஷம் அந்த அரிசியை வேக விடணும். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே ஒரு சைட் நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சீக்கிரமாக பாயசம் செஞ்சு முடிச்சிட முடியும். 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் பாலில் எந்த தண்ணியும் சேர்த்துறாதீங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சைடு பால் நல்லா பொங்கி வரதுக்குள்ளே அரிசியும் ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒப்பீனியன், சஜஷனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அரிசியும் ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ காய்ச்சின பாலை இந்த சாதத்தோடு சேர்த்துக்கோங்க. சாதமும் அந்த பாலும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால அந்த தித்திப்பை ரொம்ப அதிகரித்து காட்டும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உப்பும் ஏலக்காயும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாலும் சாதமும் ஒன்று சேர நல்லா வேக வைக்கணும். அந்த சாதம் நல்லா குழைய வெந்து பால் நல்லா திக்காகி ஒன்று சேர நல்லா க்ரீமியாக வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று சேர வேக வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டு கிளறி விடுங்க. அதுக்காக ரொம்ப நேரம் விட்டுடாதுங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கனால டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் வரைக்கும் விட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு கிளறி விட்டுறதுல பால் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
200லேருந்து 300 கிராம் சர்க்கரை. நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டான இனிப்பு உங்களுக்கு இருக்கும். நான் இங்கே 250 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். ஒரு நிமிஷம் கிளறி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பால் இன்னும் சுண்டி பாயசம் நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக வரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்க விட்டதில் அந்த பால் நல்லா திக்காகி அரிசி நல்லா குழைய வெந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ட்ரை நட்ஸை தாளித்து கொட்டிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி நல்லா உருகி வந்த பிறகு ட்ரை நட்ஸை சேர்த்துக்கோங்க. இங்கே நான் பாதாம் முந்திரியை நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. ட்ரை நட்ஸ் லைட்டாக செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். முந்திரியும் பாதாமும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையை போட்டுக்கோங்க. திராட்சை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த திராட்சை நல்லா ஊப்பி வரும், பலூன் மாதிரி ஊப்பி வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். திராட்சை நல்லா ஊப்பி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்தது நீங்கள் பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. அரிசி, பால், சர்க்கரை இந்த 3 பொருளை வச்சு நல்ல டேஸ்ட்டாக க்ரீமியாக ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சேமியா பாயசத்துக்கு முதல்ல ட்ரை நட்ஸை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். கிஸ்மிஸை அதிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை நல்லா இந்த பால் மாதிரி பொங்கி வருது பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே பேனில் 1 கப் சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை எப்போவுமே வறுத்து போடுங்க. அப்போ தான் அதோடைய வாசம், அதோடைய டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு கடையில் ரோஸ்டட் சேமியாவும் கிடைக்கும். அதை வாங்கினாலும் ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதே பேனில் 1/2 கப் ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு ஜவ்வரிசி இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஜவ்வரிசி என்ன ஆகும்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஒரு 50% வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 60% நம்மளுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் பாதி பாலை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்போவுமே காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பச்சை பாலை சேர்த்திங்கன்னா பால் தெரிஞ்சிரும். இப்போ இந்த ஜவ்வரிசி இந்த பாலில் நல்லா வேகட்டும். இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம திக்கான பால் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீதி பாலை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியா வேக ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். சீக்கிரம் வெந்துடும். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது 1/2 கப் சுகரை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு.
எதுக்கு உப்பு சேர்க்குறேன்னா ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஒரு கொதி வரட்டும். நல்லா சுகர்லாம் கரைஞ்சி ஒரு கொதி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.